பல்லடம் மூவர் கொலை வழக்கு 15 நாட்களை கடந்த நிலையில் சொத்துக்காக கொலை நடந்திருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வயதான பெற்றோர் மற்றும் அவர்களது மகன் என 3 பேர் உயிரிழந்து கிடந்த காட்சிகளும் அது உண்டாக்கிய அதிர்வலைகளும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் விமர்சனம், காவல்துறையை கண்டித்து விவசாய சங்கங்கள் நடத்திய போராட்டம் என மாவட்டத்தை நிம்மதி இழக்க செய்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்துள்ள சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் இயற்கை எழில் சூழ அமைதியான வாழ்க்கை நடத்தி வந்தனர் தெய்வ சிகாமணி மற்றும் அவரது மனைவி அலமாத்தாள். கிராமத்தில் நடைபெறவுள்ள திருவிழாவுக்காக இருவரும் அழைத்ததால் அவரது மகன் செந்தில்குமார் வந்து அவர்களுடன் தங்கியிருக்கிறார். மகனை பார்த்த மகிழ்ச்சியில் பெற்றோர்களும் அவர்களை பார்த்த மகிழ்ச்சியில் மகன் என இனிமையாக சென்றிருக்கிறது மாலை பொழுது. மறுநாள் காலை பார்த்த காட்சிகள்தான் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தந்தை குற்றுயிரும் குலை உயிருமாக வீட்டு வாசலுக்கு வெளியே கிடக்க, தாய் மற்றும் மகன் தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தனர். கொடூர கொலை நடத்தியது யார் என்பதை கண்டுபிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வழிகளில் விசாரணை தீவிரமடைந்தது. தெய்வ சிகாமணி வீட்டு தோட்டத்தில் வேலை செய்தவர்கள், வந்து சென்றவர்கள் என பலரிடம் விசாரணை நடத்திய போதிலும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் புதிதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த செந்தில்குமார் கடந்த 6 வருடங்களுக்கு முன் ஃபைனான்ஸ் தொழிலை நடத்தி வந்திருக்கிறார். அப்போது அதில் கடுமையான நஷ்டத்தை சந்தித்ததால் அந்த தொழிலை விட்டுவிட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தது தெரிய வந்திருக்கிறது. மேலும் தனக்கு சொந்தமான தோட்டத்தை தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒருவருக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார் செந்தில்குமார். அதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதில் செந்தில்குமார் அந்த நபரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த நபர் தொடர்பான சொத்து பத்திரங்கள் செந்தில்குமார் வீட்டில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே சொத்து பத்திரங்களுக்காக இந்த கொலை நடந்திருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை நடந்தால் கண்டிப்பாக கொலையாளி ஒரு தடயத்தை விட்டு செல்வான் என்பது குற்ற வழக்குகளின் வரலாறு. அந்த துப்பை அல்லது தடயத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திருப்பூர் மாவட்ட போலீசார் திணறி வருகின்றனர் என்பதைத்தான் இந்த 15 நாட்கள் சொல்லாமல் சொல்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரதீஸ்வரன், சிவஞானம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.